அன்பு கண்மணி கிட்ட போன்ல சொல்றாரு, இன்னும் ½ வீட்டுல இருப்பேன். லஞ்சு டின்னர் எல்லாமே வெளியே தான். ஆனந்தியும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க அன்பு சொன்னதை கேட்டுட்டு. வெண்ணிலா இத கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. அன்பு முன்னாடி மயக்கம் போட்டு விழுகிற மாதிரி ஆக்ஷன் பண்றாங்க வெண்ணிலா. இத பார்த்த அன்பு என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு. வெண்ணிலா சொல்றாங்க, அன்பு என்னைய கைய பிடிச்சு கூட்டிட்டு போங்க அன்பு, எனக்கு ரொம்ப மயக்கமா வருது. அன்பும் இத கேட்டுட்டு வெண்ணிலாவ கூட்டிட்டு வர்றாரு. வீட்டுல அன்போட தம்பி கேக்குறாரு கண்மணிய பார்த்து, அண்ணிய யாராவது திட்டாங்களா? சிவகாமி சொல்றாங்க, அன்பு சாப்பிட கூட்டிட்டு போறேன்னு கண்மணி கிட்ட சொல்லியிருக்கான். இவளும் உட்கார்ந்துகிட்டே இருக்கா. சிவகாமி பேசிக்கிட்டு இருக்கப்ப அன்பு வந்துடுறாரு. அன்பு கிட்ட சொல்றாங்க சிவகாமி, உனக்காண்டிதான் கண்மணி காத்துக்கிட்டே இருக்கா சாப்பிடாம. அன்பு சொல்றாரு, சரி வா கண்மணி, பிரியாணி சாப்பிட போலாம். கண்மணி கேக்குறாங்க, என்னங்க சொல்றீங்க? அன்பு சொல்றாரு, நீ ஆசைப்பட்டது எல்லாமே கிடைக்குமா, வா அப்படின்னு கூட்டிட்டு போறாரு கண்மணிய. இத பார்த்த வெண்ணிலா கடுப்பாயிடுறாங்க. அன்பும் கண்மணியும் வீட்டுக்கு வெளியே வந்து நல்லா என்ஜாய் பண்றாங்க அவுட்டிங்க. இஷ்டப்பட்டதெல்லாம் சாப்பிடுறாங்க, மாத்தி மாத்தி ஊட்டி விட்டுக்கிறாங்க. கண்மணிக்கு அன்பு பூ வாங்கி தலையில வச்சு விடுறாரு. அன்பும் கண்மணியும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நாளை சந்திப்போம்.